வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு ஞானம் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, பரிமாறிக்கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். நமது மகரிஷி அவர்கள் அறிவு பற்றி பலவாறாக நமக்கு ஏற்கனவே கற்றுத்தந்துள்ளார்கள். அவற்றில் ஒன்றுதான் ஞானம். அந்த ஞானம் இரு வகைப்படும். ஒன்று அபரஞானம், மற்றொன்று பரஞானம். அபரஞானம் பிரபஞ்சம் சார்ந்தது, பரஞானம் மெய்ப்பொருளை சார்ந்தது, உண்மை பொருளை சார்ந்தது. இதை எப்படி பரஞானம் அபரஞானம் என்று வகைப்படுத்துவது? நாம் நம்முடைய மனதின் துணை கொண்டு ஐம்பொறிகள் மூலமாக இப்பிரபஞ்சத்தில் பெறுகின்ற அறிவு எல்லாம் அபரஞானம். நாம் நம்முடைய மனதின் துணை கொண்டு ஐம்பொறிகளை தவிர்த்து, பிரபஞ்சத்தை தவிர்த்து உண்மை பொருளில், மெய்ப்பொருளில் பெறுகின்ற அறிவுதான் பரஞானம். இந்த பரஞானத்தில், இந்த அபரஞானத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன? பரஞானம் நமக்கு ஒற்றுமையைத்தான் கற்றுத்தருகிறது, நல்ல பண்புகளைத்தான் கற்றுத்தருகிறது. பரஞானம் நம்மளுக்கு அன்பையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்குகிறது. அமைதியை கொடுக்கிறது, இன்பத்தை கொடுக்கிறது, அதற்கும் மேலாக பேரின்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அபரஞானம் நமக்கு வேற்றுமையை கற்றுத்தருகிறது. காரணம், பல உயிர்கள், பல பொருள்கள், ஆகவே வேற்றுமை தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் இங்கே கற்றுக்கொள்வது நல்ல பண்புகளை விட தீய பண்புகள், காமம், குரோதம், பற்று, வெறுப்பு, எத்தனை. அமைதி இல்லை, இன்பம் இல்லை. அந்த இன்பம் துன்பத்தை தருவதாக இருக்கிறது. பேரின்பத்தை அடைவதற்கான மார்க்கம் இல்லை அபரஞானத்திலே. ஆகவே பரஞானம் மிக மிக மேலான ஒன்று. அப்படி என்று சொன்னால், இந்த பரஞானத்தை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் வெரி சிம்பிள். மனதின் துணை கொண்டு இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் தவிர்த்து, ஐம்பொறிகளை தவிர்த்து, அந்த மெய்ப்பொருளில், அந்த மெய்ப்பொருள் என்ற அந்த குளத்தில் அவ்வப்போது போய் அமிழ்ந்து அமிழ்ந்து எழுந்து வர வேண்டும். அதற்கு ஒரே வழிமுறை தியானம். அந்த தியானத்தில் மனதன் துணை கொண்டு போக வேண்டும் மெய்ப்பொருளுக்கு. அங்கு போய் இந்த மனதை இழந்து விட வேண்டும். அங்கு பெறுகின்ற அந்த இறை உணர்வு, மெய் உணர்வு, அதுதான் நமக்கு லாபம். அந்த மெய் உணர்வை பெற்று மீண்டும் பிரபஞ்சத்திற்கு வர வேண்டிய கட்டாயம் நமக்கு. அங்கு வரும்போது நம்முடைய வேற்றுமைகளை குறைத்து கொண்டு ஒற்றுமைக்கு பாடுபட வேண்டும், மேன்மை பெற வேண்டும். அது சேவையின் மூலமாகத்தான் முடியும், தொண்டின் மூலமாகத்தான் முடியும். அன்பர்களே, மனதின் துணை கொண்டு போய் அந்த மெய்ப்பொருளில் மனதை இழக்க முடியுமா? அதற்கான ஆற்றல் நமக்கு இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கிறது. நாம் பல பிறவிகளின் மூலமாக பெற்று வந்த அறிவு, அனுபவங்கள் நம்மிடையே புதையலாக இருக்கிறது.
அந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு எந்த ஒரு பொருளின் மீதும் ஆய்ந்து ஆய்ந்து பார்க்க அந்த பொருளினுடைய ரகசியத்தை உணர முடியும். அப்படி உணரப்படுவதுதான் பரம ரகசியம். அப்படி உணரப்படுவதுதான் பேரின்பம். வள்ளுவர் சொல்லுவார், எண்ணிய எண்ணியோங்கு எய்துவ எண்ணியார் திண்ணீராக பெறேன். எண்ணியார் திண்ணீராக பெறேன். ஒரு பொருளை பற்றி ஆராய ஆராய அது நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாம் அவ்வப்போது தியானம் செய்ய வேண்டும், மெய்ப்பொருளோடு கலக்க வேண்டும், அந்த உணர்வை பெற வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.